அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாம் ஃப்ரம் ஒயிட் கோட். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஜா படத்துக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் பயங்கரமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட 50வது படம் ரிமார்க்கபிள் மூவியாக அமைஞ்சுது. பயங்கர சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, மகாராஜாவோட கதை தான். கொய்யால நீ என்ன படம் சரி, கடைசியில் கதைக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி கதை அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்ததுனால நல்ல ஆடியன்ஸ் ரீச் ஆயிடுச்சு. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஜய் சேதுபதியோட நடிப்பும் சரி அள்ளி தூக்கிட்டு போயிடுச்சு. என்னன்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே கொஞ்சம் நல்ல ரிவ்யூ வந்தோடனே நானும் தேட்டருக்கு போய் நல்ல வேலை நான் தேட்டரில் போய் பார்த்துட்டேன். இதை உட்காந்து நம்ம ஓடிடியில் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு போய் நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு. ஸோ தேட்டரில் பார்த்து பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பல என்ன சொல்கிறது எதுக்காண்டி வராங்கிறதுலேருந்து நிறையா ட்விஸ்ட் இருக்குது. பட் அந்த டஸ்ட்பின் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து டாப் மேட்ச். அது அந்த விஜய் சேதுபதிக்காண்டி அந்த கேரக்டர் அப்படியே போய் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டஸ்ட்பின் எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டஸ்ட்பினை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அப்புறம் அந்த டஸ்ட்பினில் வேறு ஏதாவது சொல்லி போலீஸ் தேடுறது, அந்த தேடுறப்போ வேறு சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது, விஜய் சேதுபதி எதுக்காண்டி அந்த டஸ்ட்பினை வந்து காணும்னு சொல்லி கேஸ் கொடுக்க போனாங்கிறதுலேருந்து அது ஒன்று ஒன்று நம்ம புரிகிறப்போ அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ ட்விஸ்ட்டோட அவ்வளோ நம்மளுக்கு வந்து எக்ஸைட் பண்ணிச்சு. கடைசியில் வந்து யார் அந்த பொண்ணு யார், அப்புறம் அந்த வில்லன் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்களை வந்து காமிச்ச விதம். இன்னொன்று இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் அடிச்சிக்கவே முடியாது. பேரலாக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டெல்லாம் பாஸ்ட்னா பின்னாடி போகிறது அப்படிலாம் எந்த ஒரு ஓல்டு கான்செப்ட் இல்லாமல் பேரலாக கொண்டு போகிறப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. போக போக நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், ஓ இது பாஸ்ட்டு இது ப்ரெசண்ட்டு அப்படின்ட்டு. அப்போ அந்த பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் சைமில்டேனியஸாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு இதே இல்லாமல் பாஸ்ட்டுன்னு தனியாக காமிக்காமல், பாஸ்ட்னா முன்னாடி போகும் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் பாஸ்ட் கொண்டு போகிறோன்னு அவங்களுக்கு காமிச்சானே கொண்டு போவாங்க. அது மாதிரி எதுவும் இல்லாமல் பேரலாக ரன் ஆகிட்டே இருக்கும். ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பேரலாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொண்டு கொண்டு வந்துச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரீன் ப்ளே காமிச்சா மக்கள் ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு டேரக்டர் தெளிவாக கொண்டு போய் நச்சுன்னு முடிச்சிருந்தாரு. இதில் எமோஷன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு, சொல்ல வேண்டிய கருத்து பயங்கரமாக இருந்துச்சு, ட்விஸ்ட்டு இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருந்துச்சு, நடிப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இதில் எதுவுமே குறையா இருந்துச்சுன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு படம் வந்து ஆழமான ஒரு படம். பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து வர்றப்போ ஒரு ஒரு செம்ம படத்தை பார்த்தோம்னாங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அது கண்டிப்பாக அந்த படம் எல்லாருமே கொடுத்துச்சு. விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு லாட்ரி டிக்கெட் தான். வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு படம். பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுன்ட்டு இப்போ வேர்ல்டு ஃபுல்லுக்கு எல்லா நெட்ஃப்ளிக்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணி ப்ரைஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே டெஃபினட்டாக போய் இந்த படத்தை பார்த்துருங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்டென்ஸான ஒரு மூவி. செம்மையாக அதை கொண்டு போய் எப்படி முடிச்சிருப்பாங்கிறது தாண்டி ஒரு கிராஃப்ட் மேலே ஒரு லவ் இருந்தால் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கிறத நிரூபித்து காமிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.